ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 11 மகாநதி சீரியல் என்னாச்சு பார்க்கலாக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து ஹாஸ்பிட்டல் வராங்கல்ல வெண்ணிலாவை பாக்குறதுக்காக. அங்க இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் எல்லாம் இருந்தோடனே அங்கேயே ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்ப பசுபதியோட ஆள் 2 பேர் வராங்க. வந்தவங்க காவேரிய பார்த்துட்டு பசுபதி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்போனே பசுபதி என்ன சொல்றாருன்னா, அவ எப்படி வெண்ணிலா போய் பார்க்க கூடாது, போய் பார்த்தானா அவ வந்து எல்லா உண்மையும் வெண்ணிலாக்கு வந்து சொல்லிடுவா. வெண்ணிலா வந்து கொஞ்ச நேரத்துல வந்து அவளுக்கு வெண்ணிலா கண் விழிச்சிட்டாங்கன்னு சொல்லிதான் அங்க போலீஸ் வந்திருக்காங்க. அவளுக்கு வந்து கொஞ்ச நேரத்துல கான்சியஸ் போயிடும், அதுக்குள்ள இவ அவளை பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பசுபதி வந்து அந்த அவங்க ஆள்கிட்ட சொல்லி, நீ ஒண்ணு பண்ணு, அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காருல அவர்கிட்ட போய் காவேரி வந்திருக்காருங்கிறத போட்டு விட்டுருன்னு சொல்லிடுறாரு. இப்ப அவரும் போய் காவேரி வந்திருக்கிற விஷயத்த இன்ஸ்பெக்டர் சொன்னோன்னே இன்ஸ்பெக்டர் காவேரியை கூப்பிட்டு கேக்குறாரு. அப்போனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க சார், உண்மையை சொல்ல போனா விக்டிம் என் ஹஸ்பண்ட் தான். இவங்க இருக்கிறாங்கல்ல, இவங்க வெண்ணிலா உண்மையை சொன்னாதான் எல்லாமே தெரியும். பசுபதி தான் இது எல்லாத்துக்குமே காரணம். நீங்க வந்து அவனை விசாரிச்சீங்கன்னா தெரியும், அவரும் அப்ஸ்டாண்டிங்ல தானே இருக்கிறாருன்னொன்னே இப்ப போலீஸ் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே பசுபதி தரப்புல இருந்து உங்க வீட்டுக்காரர் மிரட்டுறதுனாலதான் நாங்க இந்த மாதிரி அப்ஸ்டாண்டிங்கா இருக்கிறோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இவ காவேரி சொல்றாங்க, சார் ப்ளீஸ் சார், வெண்ணிலாவை என் கூட கூட நீங்க வந்து பாருங்க, நான் அவகிட்ட பேசி உங்ககிட்ட பேச வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன சொல்றாருன்னா, மேடம் இந்த மாதிரி நாங்க வாக்குமூலம் கேட்கும் போது யாரும் பக்கத்துல இருக்க கூடாது, நீங்க சொல்லி சொன்னீங்கன்னா அது வந்து கோர்ட்ல செல்லாது, தயவு செஞ்சு நீங்க இங்க வராம கிளம்புங்கன்னு. இப்ப காவேரி வெளியில போய் நிக்கிறாங்க. அப்போ ஒரு நர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, அவங்க கால் பண்ணி பின்வாசல் வழியா வர சொல்றாங்க, இன்ஸ்பெக்டர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப காவேரி போய் வெண்ணிலாவை பாக்குறாங்க. வெண்ணிலா வந்து எதுவுமே பேசவே இல்லை, அமைதியாவே இருக்கிறாங்க. காவேரி போய் ரொம்ப அழுது கெஞ்சுறாங்க, இந்த மாதிரி விஜய் வந்து ஸ்டேஷன்ல இருக்கிறாரு, அவர் எப்படின்னாச்சும் வெளியில கொண்டு வர்றதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு, உனக்கு தெரியும்ல பசுபதி தானே இது பண்ணா, நான் வந்து விஜய் வாழ்க்கையில இருந்தே நான் போயிடுறேன், நான் வந்தனாலதான் உங்க 2 பேருக்கு இடையில நான் தெரியாம வந்துட்டேன், நான் வந்தனாலதான் உனக்கும் பிரச்சனை அவருக்கும் பிரச்சனை, அதனாலதானே பசுபதி உனக்கு கீழே தள்ளி விட்டா, அவர் இப்ப ஜெயில இருக்கிறாருன்னு சொல்லிட்டு வெண்ணிலா கால்ல எல்லாம் விழுந்து காவேரி வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க. அப்புறமா சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. விஜய் வெண்ணிலாவோட கையை பிடிச்சு காவேரியே சத்தியம் பண்றாங்க, இந்த மாதிரி நான் விஜயை விட்டுட்டு போயிருவேன், நீ கோர்ட்ல வந்து இந்த மாதிரி சொன்னா மட்டும் போதும் சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க. ஆனா வெண்ணிலா எதுவும் பேசவே இல்லை. நீ ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறன்னு கேக்குறாங்க. அப்புறமா அந்த நர்ஸ் மேடம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுறாங்க. நைட்டு என்ன ஆகுதுன்னா, வெண்ணிலா யோசிச்சு பாக்குறாங்க காவேரி பண்ண சத்தியத்தையும் விஜய் ஜெயில இருக்கிற மாதிரியே யோசிச்சு பாக்குறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு இப்ப அந்த நர்ஸ் வந்து காவேரிக்கு கால் பண்ணி, மேடம் உங்களை வெண்ணிலா அவங்க பாக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னோடனே இப்ப காவேரி வீட்டுல வந்து கங்காக்கு வந்து ஏதோ டேப்லெட் காலியா போயிடுச்சு, அதை வாங்குறதுக்கு வர மாதிரி வீட்டுல போய் சொல்லிட்டு இங்க கிளம்பி வர்றாங்க. இங்க வந்தோடனே வெண்ணிலா கிட்ட வந்து, வெண்ணிலா நீ என்ன கூப்பிட்டியாம்ல அப்படின்னோடனே அப்புறம் அந்த நர்ஸ் வெளியில போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் தான் அந்த ப்ரோமோ. காவேரி வந்து அவங்க குழந்தை மேல சத்தியம் பண்ணா, நான் உனக்கு பண்ணின என் குழந்தை சாட்சியா நான் வந்து உனக்கு வந்து சத்தியம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.